நாளை புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பாக தாவேகவினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தற்போது அறிவுரைகளை வழங்கி வருகிறார். இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கிருபா வழங்கிட கேட்கலாம். கிருபா, வணக்கம். தாவேகவினருக்கு தற்போது ஆனந்த் தரப்பிலிருந்து அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்கள் கிருபா. வணக்கம் சிந்துஜா. நாளை புதுச்சேரி உப்பளத்தில் காலை 10:30 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் முன்னேற்பாட்டில் புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் வழிகாட்டு நெறிமுறைகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல் நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். இவர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தலைவரின் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ பின்தொடர்வது, போக்குவரத்துக்கு இடையூறாக செயல்படுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்றும், போக்குவரத்து விதிகளை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் என்றும், அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளுக்கும் அனுமதி இல்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல வாகனங்களை நிறுத்துவதற்கு காவல்துறை அனுமதித்துள்ள பாண்டி மெரினா பார்க்கிங், பழைய துறைமுகம் மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம் பின்புறம் ஆகிய இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். வேலை இடங்களிலோ அல்லது போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாகவோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்று அறிவுரை வழங்கியிருக்கிறார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களிலோ அல்லது அங்கே செல்வது மற்றும் திரும்பி வருவது உள்ளிட்ட வழிகளிலோ சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க உதவும் வண்ணம் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆனந்த் அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போல கழகத்திற்கு அவப்பெயரை உண்டாக்கும் உள்நோக்கம் கொண்டு யாரேனும் செயல்பட முற்பட்டால் அதற்கு இடம் கொடுக்காதவாறு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும், சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அனைவரும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இதை கருத்தில் கொண்டு பிறர் மனம் புண்படும் வகையில் பேசுவதோ அல்லது நடந்து கொள்வதோ கண்டிப்பாக கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதே போல எளிதில் அடையாளம் காணும் வகையில் கழக நிர்வாகிகள் தலைமை கழகத்தால் வழங்கப்படும் பேட்ச் அணிந்தும், தன்னார்வலர்கள் சீருடை அணிந்தும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதில் முக்கியமாக மக்கள் சந்திப்பு நடைபெறும் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், வாகனங்கள், ஆட்டோ, கொடிக்கம்பங்கள் ஆகியவற்றின் மீது ஏறக்கூடாது என்றும், மின்விளக்கு கம்பங்கள், மின் கம்பங்கள், மின்மாற்றிகள் ஆகியவற்றின் அருகில் செல்லக்கூடாது என்றும் அவர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். சிந்துஜா, நன்றி கிருபா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.